ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்படி ஒரு தடவை மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சின்ன வெங்காயம் தக்காளியை பச்சையாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்க பழுத்த தக்காளி பழமாக 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சிட்டா புளி நல்லா ஊறிடும். அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி 1 டம்ளர் ஊற்றி கூட புளியை ஊற வச்சிடலாம், சீக்கிரமாகவே ஊறிடும். நம்ம எடுத்திருக்க புளி நம்ம செய்ய போகிற குழம்புக்கு சரியாக இருக்கும். ஒரு கடாயில் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சது, கடுகுளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப சேர்த்துடக்கூடாது, அப்படி சேர்த்தோம்னா குழம்பு லைட்டாக கசக்கிறது மாதிரி இருக்கும். இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டு பல்லை தட்டிட்டு வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய குழம்பு வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைக்காமல் பச்சையாக அரைச்சி ஊற்றி வதக்கி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், ஈஸியான மெத்தடும் கூட. இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை எண்ணெயில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அந்தளவு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், இந்தளவு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தான் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளிக்கரைசல், அதையும் மசாலா கூட சேர்த்துடலாம். நான் சேர்த்துருக்க குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் மிளகாய் தூள் எதுவுமே சேர்த்துக்கல. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்பை மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். 6 மீன் துண்டுகளும் மீனோட தலைப்பகுதியையும் சேர்த்து தான் குழம்பு செய்ய போகிறேன். மீனை சுத்தம் பண்ண உடனேயே உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு, பச்சை வாசனைலாம் போயிருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றொன்னா குழம்புல சேர்த்துடலாம். மீன் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீன் குழம்பு கம கமன்னு சூப்பராக கொதிக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதோட வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மீன் குழம்பை கிண்டிடக்கூடாது, அப்படி கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடையாமல் அப்படியே இருக்குன்னு. கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதையும் குழம்புல தூவி விட்டுடலாம். குழம்பு இப்போ இறக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாகும். கம கமன்னு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். தோசை சுடு சாதம் இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.